විතර හොයනගත්ත අපි පහුගිය කාලේ සැප්තැම්බර් මාසයේ 26 වෙනිදා තිබුණා. නොවැම්බර් මාසයේ 14 මහ මැතිවරණ තිබුණා. එනිසා මේ මාසයේ 6 වෙනිදා ප්‍රාදේශීය සභා ඡන්දය තිබුණා. அதேபோல அமராவதி பிரதேச செயலாளர் සියලු අපි පොරොන්දුවක් ඉන්නා ආරාධනා කර සිටිනවා. இந்த முல்லையாவுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கின்றது. 1870வது வருடத்திலே 1870 முல்லோயா பிரைவேட் லிமிடெட் லண்டன் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட தோட்டம் தான் இந்த முல்லோயா தோட்டம். இது கடல் மட்டத்திலிருந்து 1336 கிட்டத்தட்ட 5000 அடிக்கு மேலே இருக்கின்ற இந்த தோட்டம் பாரிய ஒரு வரலாற்றை கொண்டிருக்கின்றது. உலக தொழிலாளர் போராட்டத்திலே முதலாவதாக போராடி உயிர் நீத்த கோவிந்தன் பிறந்த வீரமண் இது. இந்த வீரமண் கவனிக்காமல் இருந்த நேரத்திலே, அநேக தடவைகள் கைவிடப்பட்ட நேரத்திலே, எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட நேரத்திலே, ஏன் நமக்கு ஞாபகம் இருக்கிறது මන්ත්‍රතුමනි කාලයක් අපිට මතකයි ඡන්ද කාලේ ලඟ වෙනකොට නිකන් වතුර බැරල් ගෙනල්ලා තියලා අපෙන් ඡන්ද ගත්තු දේශපාලන ක්‍රමයකින් අපි ආවේ. අද අපිට දැනෙනවා අදවතෙන් අපි කියනවා නිලධාරීතුමාලට සියලු දෙනාටම මේක අපේ රට නේද, මේක අපේ මව් රටද නේද කියලා ඒ සෙනහස අද අපිට දැනෙනවා. இதுதான் நம்முடைய தாய்நாடு என்ற உணர்வு இப்பொழுது நமக்கு வருகிறது. ஏனென்றால் இவ்வளவு நாளாக மெச்சர காலையாக අපිට කරේ குடமலகை சலகினி. இந்த காலத்திலே ஒரு சிறுதாய் கவனிப்பை விட்டு நமக்கு அங்குரங்கத பிரதேசத்திலே முதலாவது வேலை திட்டத்தை தேசிய மக்கள் சக்தி ஆரம்பிக்கிறது முல்லோயாவில் தான் என்பது மகா பெரிய பெருமைக்குரிய விடயமாக இருக்கிறது. இந்த விடயத்தை செய்து கொள்வதற்காக கௌரவ இலங்கை சோசலிச குடியரசின் ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சார்பாக ஹங்குரங்கத்தைக்காக குரல் கொடுப்பதற்காக நாம் எல்லாம் சார்ந்திருந்தோம். அவர் நமக்கு செய்வாரு, இவர் நம்ம ஆளு நமக்கு செய்வாரு நம்ம நினைச்சோம்.